உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீயா ப்ரே பண்ற? நம்ம லட்சுமியோட விஷயமா தானே கடவுள்கிட்ட நீ பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்க? ஒண்ணு என்னால உங்களுக்கு புரிய வைக்க முடியல, இல்ல நீங்க புரிஞ்சுக்க தயாரா இல்லைன்னு தான் அர்த்தம். அம்மா, இது நம்ம குடும்பத்தாரோட மான பிரச்சனை, ரிஷியோட கௌரவ பிரச்சனை. அவன் தான் இந்த ஹோட்டலுக்கு ஓனர். பட் யாருக்குமே இத பத்தி கொஞ்சம் கூட கவலையே இல்ல. எல்லாரும் லக்ஷ்மி லக்ஷ்மின்னு அவளுக்காகவே ப்ரே பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாமே ஒண்ணுதானே, எல்லாமே ஒண்ணுதான். இது இந்த வீட்டோட கௌரவம் சம்பந்தப்பட்டது. அது ரிஷிக்கா இருந்தாலும் சரி, லக்ஷ்மிக்கா இருந்தாலும் சரி. நீயே பாப்ப, லக்ஷ்மி நிரபராதி நிரூபிக்கப்படுவா. அண்ட் ஆப்வியஸ்லி ஒப்ராய் ஃபேமிலியோட கௌரவம் நிலைச்சு நிற்கும். நான் இதை ஈஸியா எடுத்துக்க மாட்டேன். லக்ஷ்மி ஒண்ணு நம்ம குடும்பத்தோட கௌரவம் கிடையாது. நம்ம குடும்பத்துக்கு களங்கத்தை ஏற்படுத்துறதுக்காக வந்தவன். அதனால நான் வேண்டது லக்ஷ்மிக்காக கிடையாது, என் குடும்பத்தோட நன்மைக்காக மட்டும்தான் ப்ரே பண்ணுவேன். ரிஷி, ஒண்ணு ஞாபகம் வச்சுக்க, இன்னைக்கு கோர்ட்ல இருந்து திரும்பி வரும்போது ஓபராய் கௌரவம் அப்படியே தான் இருக்கணும். எந்த விதத்திலையும் எந்த தப்பு பண்ணலன்னு நிரூபணமாகணும். அதோட கூட யாரும் நம்மள பார்த்து கை நீட்டி எந்த கேள்வியும் கேட்க கூடாது. I promise. இன்னைக்கு கோர்ட் ஹியரிங் முடிஞ்சு வீட்டுக்கு திரும்பி வரும்போது இந்த வீட்டோட கௌரவம், இந்த வீட்டோட மரியாதை, இது ரெண்டும் அப்படியே நிலைச்சிருக்கும். போகலாமாப்பா? போலாம் பாட்டி. இது உங்ககிட்டே இருக்கட்டும். இது என் ப்ராமிஸ், என்னோட வாக்கு. நான் உன்னை சீக்கிரமே இங்கிருந்து கூட்டு போயிடுவேன், கண்டிப்பா. வா, வீட்ல இருந்து சாரி வந்திருக்கு. இதை போட்டுக்கிட்டு கோர்ட்டுக்கு போகணும். ரிஷி, நீ கண்டிப்பா என்னை திரும்ப இங்க வர விட மாட்ட. என்னை சீக்கிரமா இங்க இருந்து கூட்டிட்டு போவ. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு ரிஷி. உன் வாக்கு என்னைக்கும் பலிக்காம போகாது. என்னைக்கும் நல்லதே நடக்கும். ரிஷி ப்ரோ, ஒரு நிமிஷம் என் கூட ஒரு நிமிஷம் வாங்க. ஏன் இப்படி நீ டென்ஸ்டா இருக்க? மிஸ்டர் அமோத் இருக்காருல்ல, அவர்தான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்னு நான் கேள்விப்பட்டேன். அந்த அமோத், ஆமா, அதே மிஸ்டர் அமோத் தான். அவர் ரொம்ப பெரிய வக்கீல்னு சொல்லுவாங்க. அவர் தான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா வர போறாராம். அவர் எல்லாருக்கும் தண்டனை வாங்கி கொடுத்தா பழக்கமா. நம்ம என்ன பண்ணலாம் ரிஷி ப்ரோ? ஆனா அவரோட எல்லா கேஸ்லயும் எல்லா குற்றவாளிகளும் தப்பு பண்ணிருப்பாங்கல்ல. ஆனா இங்க லக்ஷ்மி இன்னோசன்ட், அவ எந்த தப்பும் பண்ணல. அதனால லக்ஷ்மிக்கு எதிராக எந்த வக்கீல் ஆஜரானாலும் எந்த பிரச்சனையும் வராது. லக்ஷ்மி ஜெயிப்பா. அதனால முதல் முறையா அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இன்னைக்கு தோக்க போறாரு. எஸ் ப்ரோ, ஐ ஆல்சோ விஷ் தி சேம் ரிஷி ப்ரோ. காலையில இருந்து ப்ரே பண்ணிட்டே இருக்கேன். அண்ணே, நம்ம வக்கீல் he is the best. அதோட ஆயுஷ் பேசும்போது நானும் கேட்டேன், லக்ஷ்மி விடுவிக்க ஏதோ பிளான் போட்டிருக்கானா. நீ இன்னொரு விஷயத்தை கேள்விப்படல. இந்த கேஸ்ல டிஃபென்ஸ் லாயரா வர்றது மிஸ்டர் அமோத். அண்ட் ஆக்சுவலி he is the best. அதனால மிஸ்டர் பாசுவால இன்னைக்கு எதுவும் செய்ய முடியாது. குட். என்னாச்சு ரிஷி? ஒன்னும் ஆகல பாட்டி. உண்மையை சொல்லுடா, ஏதாவது பிரச்சனையா? ஆக்சுவலி லக்ஷ்மிக்கு எதிராக வரப்போற வக்கீல் அவரு ரொம்ப ஸ்ட்ராங். ஆனா நாம யாருக்காகவும் பயப்பட வேண்டாம்.
எல்லாம் சரியாயிடும். அண்ட் லக்ஷ்மி இன்னைக்கு கண்டிப்பா வீட்டுக்கு திரும்பி வந்துருவா, நோ மேட்டர் வாட். எஸ் ரிஷி அண்ணா, ஐ எம் ரியலி பிரேயிங். எல்லா நேரத்திலயும் அண்ணி நமக்கு துணையா நின்னாங்க, வலிகள் எல்லாம் தாங்கிக்கிட்டாங்க. நமக்கு எந்த வலியும் அவங்க கொடுக்கல. இப்ப அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. வராது ஹானா, கண்டிப்பா வராது. நல்லவங்களுக்கு எந்த கெட்டதும் நடக்காது. அதை கோர்ட் டிசைட் பண்ணும். சோ வெயிட் பண்ணி பாப்போம். யா, நீங்க 2 பேரும் வாயை மூடுங்க, ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் கொடுக்காதீங்க. மிஸ்டர் ரிஷி ஓபராய், இன்னைக்கு கோர்ட்ல லக்ஷ்மியோட கேஸ் ஹியரிங் வருது. இன்னைக்கு என்ன நடக்கும்னு சொல்லுங்க. இன்னைக்கு என்ன ஆகும்? லக்ஷ்மி இன்னசென்ட் அண்ட் லக்ஷ்மி எப்பவும் எந்த தப்பும் பண்ண மாட்டா. உங்களுக்கு என்ன தோணுது? அவங்க நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணிடுவீங்களா? பண்ணுவீங்களா? இல்ல பண்ணுவேன். லக்ஷ்மி எந்த தப்பும் பண்ணல, அவன் நிரபராதி. அண்ட் இது கோர்ட்ல ப்ரூவ் ஆகும், அதை நீங்களும் பார்க்க தான் போறீங்க. உங்களுக்கு உங்க மனைவி மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்கா? மனைவி மேலேயும் நம்பிக்கை இருக்கு, எனக்கு இந்த சட்டத்து மேலேயும் நம்பிக்கை இருக்கு. மிஸ்ஸஸ் நீலம் ஓபராய், இன்னைக்கு உங்க மருமகளும் மரியாதையும் கோர்ட்ல வந்து நிக்கும். எல்லாரும் ஆயிரக்கணக்கான கேள்விகளை கேட்டாச்சு. உங்க எல்லார பத்தியும் பேசிக்கிறாங்களே, நீங்க என்ன சொல்ல போறீங்க? நான் எதுவும் சொல்ல விரும்பல. நோ கமெண்ட்ஸ். வாட்? ஓபராய் மானமே போக போது, ஆனா நீங்க எதுவும் சொல்ல மாட்டீங்களா? மிஸ்ஸஸ் நீலம் ஓபராய், உங்க மருமக விடுதலை ஆகுறாங்களோ ஆகலையோ, ஓபராய் மானம் கண்டிப்பா போக போகுது. அதை எப்படி தடுப்பீங்க? இதை எல்லாத்தையும் எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க? ஏதாவது சொல்லுங்க. அதான் நீங்களே எல்லாம் சொல்லிட்டீங்களே, நல்லா பேசுறீங்க. எங்களோட ஹோட்டலுக்கோ இப்ப நடந்ததே இந்த விஷயத்துக்கோ எந்த சம்பந்தமும் இல்லைன்னு கோர்ட்ல நிச்சயமா நிரூபணம் ஆகும். அப்ப எங்களோட கௌரவத்தை பத்தி நீங்க என்ன சொல்லுவீங்க? அப்ப யாரோட மானம் போகும்? அப்ப யார மக்கள் கேலியா பேச ஆரம்பிப்பாங்க? அப்போ அதையெல்லாம் நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க? அதனால என்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி முதல்ல நீங்க நல்லா யோசிங்க. ரிஷி அண்ணா, ஆயுஷ், லக்ஷ்மி அன்னைக்கு இவ்ளோ போலீஸா? இங்க என்னதான் நடக்குது? நோ ஐடியா ஹானா. என்ன இவ்ளோ பேர் வராங்க? இவ்ளோ போலீஸ்காரங்க லக்ஷ்மிக்காக வந்திருக்காங்களா? எனக்கு ஒன்னும் புரியலையேம்மா. இந்த நேரம் நாம எல்லாரும் கோர்ட்டுக்கு வெளியில நின்னுகிட்டு இருக்கோம். இங்க எவ்வளவு ஏற்பாடுகள் பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. குற்றவாளி எவ்வளவு ஆபத்தானவனோ அதை விட அவன் பண்ண குற்றம் ரொம்பவே ஆபத்தானது. மனிதாபிமானத்தையே கொன்னு இருக்கான். எல்லாரையும் வெக்கப்பட வச்சிருக்கான். இன்னைக்கு இங்க ஹியரிங் நடக்க போகுது. இன்னைக்கு அவன் பண்ண குற்றத்துக்கு ஒரு சரியான முடிவும் இன்னைக்கு கிடைச்சிரும். அவங்கள பாருங்க, லக்ஷ்மி என்னமோ டெரரிஸ்ட் மாதிரி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. லக்ஷ்மி டெரரிஸ்ட் தானே? யாரையும் அவன் நிம்மதியா இருக்க விடலையே. அதோட இந்த பயங்கரமான குற்றவாளி எவ்வளவோ பேருடைய வாழ்க்கையில விளையாடி இருக்கான். சோ குற்றவாளிக்கு சரியான தண்டனை கிடைச்சாகணும். அது வேற யாரும் இல்ல, இவன் ஒரு பயங்கரமான டெரரிஸ்ட், தீவிரவாதிகளின் தலைவன். பேரு மோனிஷ். ஆமா, இவன் அதே மோனிஷ் தான். இவன் செஞ்ச குற்றங்களை இதுவரைக்கும் கோர்ட்டால கூட எண்ணி பார்க்கவே முடியாது. ஆமா, இவன் அதே மோனிஷ் தான். இவன் பல உயிர்களை பலி வாங்கிய மிகப்பெரிய குற்றவாளி. ஒரு ஆதாரம் இல்ல, இவனுக்கு எதிரா பல ஆதாரங்கள் இருக்கு. இவன் ஒரே ஒரு தடவை கையை அசைச்சாலே போதும், பல பேருக்கு இவன் யமனா வந்து விளங்குவான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.